சுயநல ஆசை காரணமாக மதுசூதனன் ஓ பன்னீர்செல்வம் அணியுடன் கைகோர்த்துள்ளதாக கழக அமைப்புச் செயலாளர் திருமதி கோகுல இந்திரா தெரிவித்துள்ளார். மிகுந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்து கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் எங்கள் அனைவருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அவைத்தலைவராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத்தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மிகச் சரியான முடிவு. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மாண்புமிகு இதய மறைவு என்பது இன்றைக்கும் என்றைக்கும் எங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய துயரம். அது ஏற்பட்டுவிட்ட பின்பு 3 நாட்கள், 3வது நாள் ஒவ்வொருவராக வந்திருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டு ஆறுதல் சொல்லிக்கொண்டு ஆறுதலை கேட்டுக்கொண்டு நம்முடைய சின்னம்மா அவர்கள் போயஸ் தோட்டத்து இல்லத்திலே நின்றிருந்த நேரத்திலே கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, துரோகம் செய்துவிட்டு சென்ற மதுசூதனன் அவர்கள் சின்னம்மா அவர்களுடைய 2 கரங்களையும் பிடித்து, நீங்கள்தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும், என் உயிர் உள்ளவரை உங்களோடு இருப்பேன், அம்மாவோடு இருந்தது போல உங்களோடும் நான் இறுதி வரை என் உயிர் உள்ளவரை இருப்பேன் என்று சொன்னதை நாங்கள் அனைவரும் அருகிலிருந்து பார்த்தோம் என்பதுதான் உண்மை. அதன் தொடர்ச்சியாக எப்பொழுதும் அவருக்கு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்து அனைத்தும் தொடர்ச்சியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. அனைத்து முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வந்தது. சட்டமன்ற கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், முதலிலே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே எப்படி ஆலோசனைகள் நடந்த நேரத்திலே கூட அவரை மட்டும் அருகிலே வைத்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த நேரத்திலே இன்றைக்கு சுயநலவாதியாக, எக்கு கோட்டையாக, 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கப்பட்ட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடைந்துவிட வேண்டும், பிளந்துவிட வேண்டும் என்று சில சுயநலக்காரர்கள் செய்யக்கூடிய சதியிலே இன்றைக்கு அவரும் அங்கே போய் நின்று கொண்டு பல்வேறு உண்மைக்கு மாறான கருத்துக்களை பேசி மக்களை, கழக தொண்டர்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். ஒன்றுமே எதிர்பார்க்காத, எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாத தொண்டன் போயஸ் தோட்டத்து இல்லத்திலே ரோட்டிலே அமர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற எக்கு கோட்டை ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பின்வழியாக சென்று பல்வேறு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேதான் இன்றைக்கு அங்கு ஒரு பெரிய சுயநல கூட்டம், சதிகார கூட்டம் இருந்து வருகின்றது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். மதுசூதனன் அவர்கள் சென்றது என்பது சேகர் பாபு தான் கையை பிடித்து அழைத்து அங்கே விட்டிருக்கின்றார். இங்கே இருந்து அரசியல் பாடம் கற்று, அங்கீகாரம் பெற்று, அந்தஸ்து பெற்று, அத்துணையும் அம்மா அவர்களிடம் பெற்றுவிட்டு அந்த பலனை அங்கே கொண்டு போய் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து ஸ்டாலின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதை போலவே இன்றைக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று நேற்று சொல்லிவிட்டு இன்றைக்கு போய் உண்மைக்கு மாறான செய்திகளை கொண்டு தேர்தல் கமிஷன் மூலமாக முன்பு ஒரு மனு செய்திருக்கின்றார். அன்றைக்கே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எந்த வழக்காக இருந்தாலும், எந்த மனுவாக இருந்தாலும் நேரடியாக சந்திக்க நான் தயார் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதிலே ஒன்றும் அச்சமில்லை. இந்த நேரத்திலே கழகத்திலே எத்தனையோ சோதனைகள் வந்த நேரத்திலும், கழகத்திலே எத்தனையோ நல்லவைகள் நடந்த நேரத்திலும், எத்தனையோ நேரம் அமைச்சராக இருந்தும், அமைச்சர் பதவியே இல்லாமல் இருந்தும், கட்சி பதவியே இல்லாமல் இருந்தும் கூட மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்டுக்கோப்பான இயக்கத்திலே தொடர்ச்சியாக இருந்து வந்தார். இன்றைக்கு அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது அனைத்து தொண்டர்களும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாங்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். மேடம், இந்த டிலே ஆகிறது காரணம் மேடம், நேற்று அறுதி பெரும்பான்மை இருந்தும் கடிதம் கொடுத்து ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்கவில்லையே, இதற்கான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்றதா?
அதாவது இப்பொழுது எடுத்துக்கொண்டால் நாங்களெல்லாம் கழகம் எடுக்கக்கூடிய முடிவு என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் 33 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மா அவர்களோடு இருந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த வேதா நிலையம் என்பதும் அம்மா இருந்த இந்த திருக்கோவில் என்பதும் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மீது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மாறாத நம்பிக்கை இருக்கின்றது. நேற்றைக்கு ஆளுநர் அவர்களை சென்று பார்த்ததெல்லாம் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அம்மா மட்டும் சின்னம்மா மட்டும் கொடுத்திருந்தால் இன்றைய தினமே பதவி பிரமாணம் முடிந்து அவர்கள் முதலமைச்சராக வந்திருப்பார். குழப்பவாதிகள், சுயநலவாதிகள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை தொடர்ச்சியாக தமிழகத்திலே கொண்டு வந்தது என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உழைப்பு. எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் மக்களை பார்த்து ஆட்சியின் ஒவ்வொரு திட்டங்களையும் திறனையும் சொல்லி பெற்ற இந்த ஆட்சி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே அந்த எண்ணம் இல்லாமல் நானே முதலமைச்சராக இருக்க வேண்டும், நான் மட்டுமே இருக்க வேண்டும், நான் தான் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு எவ்வளவு ஒரு வேலைகள் சூதுமதி வேலைகள் நடப்பது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே சட்ட ரீதியான சில ஆலோசனைகளை செய்து அந்த முடிவை எடுக்கலாம். உங்களைப் போல நாங்கள் அனைவரும் அந்த இனிமையான செய்தி கண்டிப்பாக வரும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். சற்று நேரம் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக பிசிக்கல் மெஜாரிட்டி தம்பிங் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழு தலைவர் பக்கத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு சிலரை தவிர இங்கே இருக்கின்றார்கள். அம்மாவோடு உறுதியாக இருக்கின்றார்கள். அம்மா ஆட்சி சின்னம்மா தலைமையிலே அமையப் போகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாறாத டிலே ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. மேபி அவரு கொடுத்ததுல கொஞ்சம் எதுவும் அதையும் கன்சிடர் பண்ணணுங்கிறதுனால ஆளுநர் டிலே பண்றாருன்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு புகார்னு வரும்போது விசாரிக்காம முடிவெடுத்தா அது வேற மாதிரியாக ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விசாரிச்சுட்டு இதுதான் நியாயம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால விசாரிச்சு நேற்று ஒரு 2 நிமிஷம் தான் பார்த்துட்டு சரின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முழுமையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட என்ன தேவையான ஆவணங்களோ அத்தனையையும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து அவங்க சொல்றது மாதிரி நம்ம அம்மா சின்னம்மா தான் முதலமைச்சராக வரப்போறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தொடர்ச்சியாக நடக்க போகின்றது. சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஓபிஎஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நாங்கள் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு தருவோம் என்று ஒரு தகவலை சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே செயல் தலைவர் அதெல்லாம் உண்மை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கெல்லாம் பேசி சதி பண்ணின பேக்டோர் டிஸ்கஷன் எல்லாத்தையும் இந்த அம்மா யதார்த்தமாக சொல்லிவிட்டார்கள். இல்லை இல்லை இல்லைன்றாங்க. இதுல இருந்தே தெரியுது 2 நாள் அமைதியாக இருந்துட்டு ஏற்றுக்கொண்டு விட்டு அதுக்கப்புறம் போய் தியானம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஒரு நாடகம் ஆடினதில் உடனடியாக சிந்திக்காமல் அன்றைய அந்த நொடியிலேயே மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இது திமுகவின் சதி என்பது சொன்னது என்பது இப்பொழுது உண்மையாக தெரிந்திருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாட போகின்றோம். மேடம், இப்போ 134 பேர்ல 128 பேர் தான் இங்க இருக்கீங்க, ஒரு 6 பேர் அங்க இருக்காங்க. நேற்று மாஸ்கோ பாண்டியராஜன் சார் வெளியே சொல்லும்போது நான் 134 பேரோட கையெழுத்து கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அது எந்த அளவு 134 பேர் கொடுத்துருக்கீங்களா இல்லை 6 பேர் இல்லை இதை முன்மொழிஞ்சவரே சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முன்மொழிந்தவரே ஓபிஎஸ் அவர்கள். அதை அவரே சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. சட்டமன்றத்தில் இன்னைக்கு அவங்க பொதுச் செயலாளரே இல்லைங்கிறார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கழக பொதுச் செயலாளர் என்று அவர் அங்கே குறிப்பிட்டு சட்டமன்றத்திலேயே அது பதிவாகி இருக்கின்றது. அதை போல டெல்லியில் போய் ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக பேசி முடிச்சுட்டு வெளியில் பத்திரிகை நண்பர்களை எல்லாம் பார்த்து அவர் பேட்டி கொடுக்கும் போதும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் என்பதை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இப்போ சுயநலத்துக்காக ஒன்று மட்டும்தான் அவர் அந்த பதவி வேணும், அந்த பதவியுடைய ஆசை இந்த மாதிரி எல்லாம் அவர் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அங்கே ஒட்டுமொத்தமாக அனைவரும் முன்மொழிந்து கையொப்பமிட்டு இருக்கக்கூடிய கடிதத்தை
மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வழங்கி இருக்கின்றார். 114 பேரும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ கூட்டம் அங்கே நடந்தது. அவர் அங்கே வந்து முன்மொழிந்து அங்கே சின்னம்மாவோடு பேசி அந்த நேரத்தில் எல்லா பத்திரிகை நண்பர்களும் அங்கே தலைமை கழகத்தில் இருந்தார்கள். எல்லோருடன் வந்து சின்னம்மா அவர்களை வழி அனுப்பினார்கள். அதே போல் பொதுச் செயலாளராக தேர்வு செய்துவிட்டு அந்த பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததை சின்னம்மா அவர்களிடம் அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்தின் முன்பு வழங்கி காலிலே விழுந்து ஆசி பெற்று அதை வழங்கினார். முதல் அமைச்சரவை கூட்டம் நடப்பதற்காக செல்லும் பொழுது அத்தனை அமைச்சர்களோடு இவரும் இங்கே வந்து அம்மா அவர்களை வணங்கிவிட்டு இந்த இல்லத்திலே அம்மா அவர்களுடைய வீட்டிலிருந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அன்றைக்கும் சின்னம்மா என் காலில் விழுகணும்னு சொல்லலை. அன்றைக்கும் காலிலே விழுந்து உங்கள் பெரியோர்களுடைய ஆசையோடு நான் செல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று தான் அவர் சென்றார். இது அவர் மறுக்க முடியுமா? இன்னைக்கு 1000 கதை சுயநலத்துக்காக பேசலாம். அதனால் நிச்சயமாக நியாயம், நீதி, தர்மம் கண்டிப்பாக வெல்லும் என்பதும். இன்னொன்று, அவர் மதுசூதனனை பற்றி ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வரும்பொழுது பழைய பெரிய மூத்தவர்கள்லாம் இப்போ உள்ளே உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, 72ல் புரட்சி தலைவரிடம் கணக்கு கேட்டு வெளியே வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சென்னையில் இருந்தவர் தான். அந்த நேரத்தில் நிறைய பேரை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கும் அரங்கேறிய நேரத்தில் எத்தனையோ தொண்டர்களெல்லாம் சென்றிருக்கின்றார்கள். அந்த நடவடிக்கையின் போதும் அந்த நேரத்திலே மதுசூதனன் சிறைச்சாலைக்கே செல்லவில்லை. அந்த நேரம் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி வரவே இல்லை என்பதும், எம்ஜிஆர் மன்றம் என்று ஆரம்பித்த அந்த நேரத்திலே இவர் உடன் வரவில்லை, கூடவே வரவில்லை என்ற செய்தியையும் பெரியவர்கள் சொல்லி வருகின்றார்கள். ஆகவே நான் பேசின பேச்சு, ஒரு பெரிய மனுஷன், என் உயிருள்ள வரைக்கும் உங்களோடு துணையாக இருப்பேன், கட்சி அப்பத்தான் கட்டுக்கோப்பாக இருக்கும், வேற யாராவது ஏதாவது ஒன்று நடந்து ஏதாவது போயிடுச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துவிடும். இப்போவே திமுககாரன் அவர் சொன்ன வார்த்தை, திமுககாரன் எதிர்கட்சியெல்லாம் பத்திரிகைகள் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் பிளவுபடுத்தக்கூடிய வேலையெல்லாம் பார்க்குறாம்மா, நீங்கள் அதுக்கெல்லாம் அடிபணிஞ்சிடாதீங்க, அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமாக வாங்கன்னு தொடர்ச்சியாக ஆமான்னு சொல்லுங்கம்மா, ஆமான்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லி அத்தனை மாவட்டங்களும் இங்கே வந்து முன்மொழிந்திருந்தார்கள். தேனி மாவட்டத்திலிருந்து எல்லோரும் வந்து நீங்கள் தான் பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லும் பொழுது அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் மத்தியிலே முதல் ஆளாக வரிசையிலே நின்று, அன்றைக்கும் அவர் முதலமைச்சர் தான், கட்சி என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது, அவரும் வந்து நீங்கள் தான் வரணுங்கிறத முன்மொழிந்து சொன்னதும் ஓபிஎஸ் அவர்கள் தான். ஆகவே எந்த விதமான சுயநலமில்லாத ஒரு மக்களாக, தொண்டர்களாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். நிச்சயமாக தர்மம் வெல்லும். நன்றி மேம். லாஸ்ட் கொஸ்டின் மேம், இதெல்லாம் பேசின மதுசூதனன் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தனியாக அவங்க கட்சியை நடத்துவாங்கன்னு பார்த்தோம், ஆனால் அவங்களோட குடும்பம் இதில் உள்ள நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களோட பொதுச்செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு என்ன பதில்? அது ஒரு சுயநலமான ஒருத்த வந்து வெளியில் போகும்போது ஏதாவது தன்னை சாக்கு போக்கு சொல்லணும் இல்லையா? சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு மற்றவங்களை வந்து குற்றஞ்சாட்டணுங்கிறதும் ஒரு விஷயந்தான். நாங்கள் தனியாக பார்க்குறோம், நாங்கள் எல்லோரும் எங்களோட பேசுகிறாங்க, கட்சி அலுவலகத்துக்கு வர்றாங்க, அவங்களே உரையாற்றுறாங்க, அவங்களே பேசுகிறாங்க, மக்களை அவங்களே சந்திக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தான் தன்னுடைய குடும்பத்தாரையோ அவங்க பேச விட்டோ பதவி கொடுத்தோ. இப்போ இத்தனை பேருக்கு பதவி வழங்கியிருக்காங்க இல்லையா? இப்போது அமைப்பு செயலாளர் 13 நபர்கள், இளைஞரணி செயலாளர், அதை போல் இலக்கியணி இணை செயலாளர், துணை செயலாளர்கள் என்றெல்லாம் அனைத்து மாவட்டங்கள், அனைத்து ஜாதியினர், மதத்தினர் எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் இப்போ ஒரு அறிவிப்பு வந்து, யாராவது அவங்க ஒரு குடும்ப நண்பருக்கு அப்படி ஒரு பதவி வந்திருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கும் எங்களிடம் வாழ்த்து சொன்னார் மதுசூதனன் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் வாழ்த்து சொன்னார். பதவி இருந்தாலும் இல்லைனாலும் அம்மா கொடுத்த அங்கீகாரம் தான். நீங்கள் இத்தனை பேரும் வந்து மேடம் ஒரு பேட்டி கொடுங்கன்னு கேட்குறதே அவங்க போட்ட பிச்சை தான். எங்கேயோ மூளையில் இருந்தோம் நாங்கள்லாம், எங்களை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அம்மா. அதன் வழியாக இன்றைக்கி நாங்கள்லாம் கைவிடப்பட்டுட்டோமா? எங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்காம விட்டுட்டாங்களா? எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? எங்களை யாரும் வந்து நீங்கள் தான் வரணும்னு சொல்லலை. அத்தனை அடிமட்ட தொண்டனும் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். தன்னை நியாயப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்து வருகின்றார். அதனால் நிச்சயமாக எல்லாம் நியாயமாக இருக்கின்றது. அவர் சொல்வது அனைத்தும் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி தான்.